ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி நம்ம ஒளிஞ்சிக்கணும். ஸோ அதான் இது கேம் ப்ளேயோட கான்செப்ட்டு. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கிறோம். ஸோ சீக்கர்ஸ் கையில் வந்து பார்த்திங்கன்னா கன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கண்டே பிடிக்காத மாதிரி நம்ம ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கணும் நண்பர்களே. ஸோ ஓகேவா? ஸோ இருங்க, அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் சீக்கர் அங்கே இருக்கிறானா. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மாதிரி நவுறலாம். நவுந்து இந்த மாதிரி மறைஞ்சிக்கணும் நண்பர்களே. இருங்க, வாசல்கிட்ட ஐயோ பாயிண்ட் வந்துருச்சு. அதாவது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்தால் பார்த்திங்கன்னா சீக்கர்ஸ்னால நம்மளை பார்க்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள் போன பிறகு அவங்களால நம்மளை கண்டே பிடிக்க முடியாது நண்பர்களே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ நாம் இங்கே தான் நிற்கிறோம், அவன் நம்மளை பார்க்காமலே அங்கே போகிறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நண்பர்களே. ஸோ ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் அப்படியே இங்கேயே அப்படியே நில்லுங்க, நான் ரெக்கார்ட் ஆகுதான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, 15, 16, 17. ஓகே நண்பர்களே, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மன்னிச்சுக்கோங்க எல்லாருமே. ஐயோ பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துல இப்படி ஒளிஞ்சிக்கலாம் நண்பர்களே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வெளியால் தான் இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல ஓடிடுவோம். இன்னொன்று சொல்ல முடியாது நண்பர்களே, நம்ம வந்து நடக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்விசிபிலிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ நம்ம ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாப்பாக அப்படி நின்றுக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். ஐயோ நம்மளே பார்க்கலன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம கொஞ்சம் நவுந்துக்கலாம் இந்த சைடு. ஓகே நண்பர்களே, ஐயோ பார்த்துட்டோம். இல்லை பார்க்கல. நம்ம இங்கே நிற்போம். இங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் ஓடுறான் பார்த்துங்க. எல்லாருமே மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ நானும் மாட்டிக்கிட்டேன். ஐயோ நண்பர்களே, சுடுறான் நண்பர்களே. இருங்க, சுட்டுறான் நம்மளையே. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நாம் ரிவைவ் ஆகுமான்னு தெரில. ஸோ அங்கே பாருங்களேன். ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறேன், அதாவது நாம் வந்து செத்து போயிட்டோம்னா வைங்க, நாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீக்கிரம் ஆகிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் குதிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வேறு எவனும் இல்லை. ஸோ இன்னும் 9 செகண்ட்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற மாதிரி காமிக்குது. ஐயோ 3 சுட்றா நண்பர்களே. இங்கே எவனுமே இல்லை. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனை நம்ம சுட்டுருக்குறோம், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே நண்பர்களே, வீடியோ அப்பப்போ ரெக்கார்டாக செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையே இல்லை எனக்கு, அதனால தான். ஸோ இந்த தடவை நம்ம பீச் செலக்ட் பண்ணலாம் நண்பர்களே. 1 2 ஓட்டு 3 ஓட்டு விழுந்துருக்குது. ஸோ ஓகேவா நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம பீச்செல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம்னா வைங்களேன், நமக்கு ஒளியறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். ஓகே பாருங்கள், அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சீக்கிரம் ஹைடரா. ஓகே நம்ம நண்பர்களே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஹைடராக வந்திருக்கோம். என்ன பண்ணுவோம், ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல தான் ஒளிவானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடவை கொஞ்சம் யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் ஒளிஞ்சுக்குவோம். சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இந்த தடவை சீக்கிரம் பக்கத்துலேயே ஒளிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு. அது ஒரு வழி, அதே தான் ஒரே வழி. ஸோ இந்த மாதிரி சீக்கர்ஸ் பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டோம்னா கேம் எண்டா. என்ன கேம் எண்டுன்னு வந்துருச்சு. ஒரு வேளை ஹைடர் வெளியே போயிட்டான், அதாவது சீக்கர் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கேமு டப்புன்னு முடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஓகேவா? ஸோ கேலக்ஸி பண்டல் இதெல்லாமே தேவையில்லை நமக்கு. ஓகே நண்பர்களே. ஓகே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம பீஸா ஓகே ஃபார்ம் செலக்ட் பண்ண நண்பர்களே. ஃபார்ம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஃபார்ம் இது இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லாருமே ஃபார்ம் வந்துட்டாங்க. நம்ம இப்படி குதிப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம ஹைடரா சீக்கிரம் ஹைடரா போய் நான் வந்து ஹைடராக வந்துட்டேன், பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா. நாம் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹைடர்னால நாம் இந்த மாதிரி ஒரு பழக மேலே நின்றுக்குவோம். ஸோ அப்போ இங்கே வந்து எவனுமே இந்த மாதிரி சுட மாட்டானுங்க. எல்லாருமே அப்படியே கீழால் பார்த்துட்டு கீழாலே போயிடுவானுங்க. ஏங்க இது மேலே யார் முடியுமான்னு பார்ப்போம். அப்படி முடிஞ்சதுன்னா இது மேலே கூட நின்றுக்கலாம். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேமு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கரு. இங்கே ஓடி வராங்க. இங்கே பாருங்கள், டேரெக்டாக ஃபார்முக்குள்ளே தான் வருவான். ஸோ இந்த சைடு நம்ம இருக்கிறதே அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபார்முக்குள்ளே ஒழிஞ்சுக்குவோமா. இருங்க நண்பர்களே, இங்கே கூட நம்ம ஒளி வேணாம் தான் நினைக்கிறேன். நாம் வந்து ஃபார்முக்குள்ளே போயிட்டு ஒளியலாமா. பாருங்க, அங்கே தான் இருக்கான். அப்படியே நிற்போம். ஏங்க அவனுக்கு பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க.
ஆமாங்க, அவனுக்கு பக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் அங்கேயே நிற்கிறான். நம்மள மாதிரியே நிறைய பேர் வரானுங்க. ஆமாம் நண்பர்களே, மங்கி ட்ராகன் கேம் எண்டு. அவனுக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வெளியே போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரில. ஸோ கேம் எண்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஸ்கூலுக்கு போகலாமா, எங்கே போகலாம்? ஓகே, ஸ்கூலுக்கே போயிடலாம் நம்ம. ஓகே, நம்ம 4 ஓட்டு ஸ்கூலுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஓகே நண்பர்களே, அப்பப்போ நான் வந்து புது ஸ்கின் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் அப்பப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்குது நண்பர்களே, பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, ஹைடர், மறுபடியும் ஹைடரா? சரி பரவாயில்ல. என்ன பண்ணுவோம் இந்த தடவை, இந்த கம்பி மேலே நின்றுக்குவோம் நண்பர்கள். ஏதோ இவனை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம இங்கேருந்து வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்னாச்சு. ஸோ இன்னமே நம்மளை எவனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் நினைப்பானுங்க என்ன டிஃபிகல்ட்டியான இடத்துல விழுந்தால் தானே தெரியும்னு நினைப்பானுங்க. ஆனால் அப்படி கிடையாது. நாம் வந்து எங்கே விழுந்தாலும், அதாவது ஈஸியான இடத்துல விழுந்தால் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, துரத்துறான் பார்த்தீங்களா. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி இங்கேயே நிற்கிறேன். ஆனால் யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நம்மளை பார்த்து யாராவது இங்கே நிற்கிறாங்களாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஒருத்தன் அங்கே நிற்கிறான் மேலே. ஓகே, வேறு எங்கேப்பா நிற்கிறீங்க? ஓகே நண்பா, அவன் எங்கடா போயிட்டான்? எங்கே பாருங்கள், அந்த சைடு நிற்கிறான். ஓகே, நம்மளை பாயிண்ட் பண்ணிட்டாங்க, சர்க்கிள் காமிச்சிட்டாங்க. அதனால அவன் உள்ளே தான் வருவான் எப்படியோ. உள்ளே வாடா. இங்கே பாருங்கள், அந்த சைடு நிற்கிறாங்க. ஓ ஷிட், பார்த்துட்டானா? பார்க்கல. இருங்க நம்ம அப்படியே கொஞ்சம் நவுறாமல் நிற்போம். ஐயோ, பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டானா? ஐயோ, நான் கூட அசையாமல் நிற்கிறேன் நண்பர்களே. 2 சீக்கர்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள். 2 சீக்கர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் நான் அப்படியே அசையாமல் நிற்கிறேன். போச்சு. ஏன் நின்றுக்கிட்டீங்க? பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கல தானேப்பா. நீங்கள் அசையாமல் நிற்கிறேங்க. அவன் பார்க்கல தான் நினைக்கிறேன். ஐயோ ஆமாங்க, பார்க்கலைங்க. என்னங்க இது, நம்ம லக்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஓடி இருக்கான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நவுந்து இந்த பக்கம் வந்து நின்றுக்கலாம் நண்பர்களே. ஓகே, இப்போ இன்னும் இந்த 40 செகண்ட்ஸில் ஒரு வாட்டி சர்க்கிள் காமிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம நவுந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, 40 செகண்ட்ஸில் ஒரு சர்க்கிள் ஒன்று காமிச்சிட்டானுங்க. என்ன பண்ணலாம், மேலே ஏறி போய்க்கலாம் நண்பர்களே டக்குன்னு. ஓகே, மேலே ஏறிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் இருப்போம். ஆமாம் நண்பர்களே, மேலே சேஃபாக தான் இருப்போம். ஓகே நண்பர்களே, மேலே வந்து நான் சேஃபாக தான் இருக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அப்படியே நிற்போம். ஓ, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன், நம்மள மாதிரி ரிவீல். ஓ, இவங்களெல்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கு நமக்கு ரோபக்ஸ் தேவை. சுடுறாங்க, சுட்டுட்டாங்க. இப்போ நாம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏங்க ஜெயிச்சிட்டோங்க நம்ம, எப்படின்னு தெரில, ஆனால் ஜெயிச்சிட்டோம். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு மேட்ச் ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் போட்டு ப்ரிசன் நம்ம விளையாண்டதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் அங்கே ஓட்டு போட்டானுங்க. அதனால் நாம்ளும் இங்கேயே ஓட்டு போட்டுருவோம் ஃபார்முக்கு. ஸோ எல்லாேருக்கும் ஃபார்ம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த தடவை. ஓகே நண்பர்களே, இந்த ஒரு மேட்ச் போட்டு நம்ம கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ரொம்பவே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைடராக தான் வந்திருக்கோம். அதனால் என்ன பண்ணுவோம், நல்லா ஓடி போயிட்டு இந்த ஒரு குட்டி ஃபார்ம் இருக்குது பாருங்கள், இந்த குட்டி ஃபார்முக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்குவோம். இங்கே இருங்க, அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் வியூ பார்க்கலாம் நம்ம. ஓகே, அங்கே பார்த்தீங்களா நம்ம கூட ஒருத்தர் ஓடி வரான் பாருங்கள். இல்லை அவன் வந்து அந்த ஃபார்முக்கு போயிட்டான். ஷாப்பில் வந்துட்டு ஃப்ரீயாக அதை சொல்லியிருக்காங்க டான்ஸ். ஓகே, 400 தேவையா, 200? ஓகே, நம்மக்கிட்ட அதுக்கு தேவையான காசுங்க இல்லை, ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. ஓ, 24 ரவுண்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக விளையாடணுமாவா? எப்பாடி, அவ்வளோலாம் வேணாண்டா. இப்போ நான் குதிக்க போகிறேன். குதிச்சிட்ட நண்பர்களே. எப்போ பார்த்தீங்களா, அவன் பின்னாடி இருக்கிறான். என்ன பண்ணலாம், அவன் பின்னாடி போயிட்டு அப்படி இங்கே நிற்போம். எனக்கு என்ன சீக்கிரம் பக்கத்துலேயே நிற்கணும்னு தோணுதுங்க.
இருங்க இந்த வீட்டு மேலே ஏறுவோமா? ஏறிட்டேங்க வீட்டு மேலே. இங்கே பாருங்க, நான் இங்கேயே நிற்கிறேன். ஆனால் அவனுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னே தெரில. ஸோ மேலேருந்து அப்படியே அவனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான். பார்த்தீங்களா? அப்படியே மேலேயே நிற்போம் நாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹைடர் இருக்கிறானுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் 5 ஹைடரில் 1 நாம். இங்கே பாருங்களேன், மேலே நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தன் வந்து இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கான், வெளியே வருவான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கிருந்து சுட்டு பார்க்குறான். ஸோ யாராவது இருக்கிறானுங்களான்னு. டேய், நான் வீட்டு மேலே இருக்கிறேன்டா. டேய், இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். பாரு, 2 பேரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. எல்லாம் சுட்டு தாறுமாறாக சுடுறானுங்க. எங்கேயாவது எவனாச்சும் இருப்பானான்னு. நான் போனோம் கீழே குதிச்சு பார்த்துருவோமா? நானும் கீழே குதிச்சிட்டேங்க. இருங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த படிக்கட்டுக்கிட்டே நிற்கிறேன். நான் இருக்கிறத கண்டுபிடிப்பானா இல்லையான்னு பார்க்கலாம். பார்த்துட்டானோ இல்லைங்க, இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். சர்க்கிள் இருந்தது பார்த்துட்டு. நண்பரே, நம்மளை சுடுறாங்க போல். ஆமாம் நண்பரே, சுட்டானுங்க. சரி விடுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாம் வந்துட்டு இப்போ இதாக வந்திருக்கிறோம். ஸோ இன்னும் எத்தனை பேர்? 3 ஹைடர்ஸ் லெஃப்டா? ஸோ அப்படியே சுட்டு பார்ப்போம் சைடில். வேறு எங்கேயும் ஒளிவானுங்க இவனுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மள மாதிரி எவ்வளோ இங்கே காமிச்சிதுங்க. பரவாயில்ல, ஒருத்தர் சுட்டுட்டான். ஸோ ஓகே நண்பர்களே, கேம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், see you.